ஹலோ! இது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த மினி விளாக் தான். வீட்லலாம் இருந்தா சாட்டர்டே, சண்டே ஆனா இழுத்து போத்திட்டு தூங்கலான்னு தானே தோணும். ஆனா பீச்ல இருந்தா காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் போய் துணிய துவைச்சு போடணும்னு தான் தோணும். ஏன்னா அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் கிடைக்காது, இல்ல காய போட இடமும் இருக்காது. அப்படியே துணி துவைக்கிற கேப்ல நம்ம ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன்னா கொஞ்சம் சமாதானமா இருக்கும். நான் என்னோட லாஸ்ட் மினி விளாக்ல சொல்லியிருந்தேன்ல, எனக்கு பல் வலி சிவியர் ஆயிடுச்சு. நான் டென்டிஸ்ட் கிட்ட போனேன் அண்ட் அவங்க அந்த விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஸோ நான் ரொம்ப யோசித்தேன். எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நீ பல்லெல்லாம் இப்போ அங்கே எடுக்க வேணாம், பெயின் கில்லரில் மேனேஜ் பண்ண முடியுமா பாருனாங்க. பட் எனக்கு பெயின் கில்லர் எடுக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அண்ட் இன்னும் 1 or 2 வீக்ஸ் பெயின் தாங்குற அளவுக்கு தெம்பும் இல்லை. ஸோ நான் வந்து பல்ல எடுத்துடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் சாட்டர்டேவே அப்பாயின்மெண்ட்டும் புக் பண்ணிட்டேன். நான் சீரியஸாக ஒன்று சொல்லணும். இந்த யூடியூப் சேனல் அப்புறமா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது இதெல்லாம் நான் ஒரு 3 months தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு யூடியூப் சேனலில் வர சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு வர டிஎம்ஸ் ஆகட்டும், சீரியஸாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. உங்களோட ப்ரிஷியஸான டைம் எடுத்து என்னோடய மினி விளாக்ஸை பார்த்து எனக்கு சஜஷன் கொடுக்கறதாகட்டும், வீடியோ எப்படி எடுக்கிறது, இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்ற ஐடியாஸ் கொடுக்கறதாகட்டும், இல்லை சென்னையில் இந்த பிளேசஸ் போங்க இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணுறதாகட்டும், நிஜமாகவே சொல்கிறேன். ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கேர். கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸை நான் கன்சிடர் பண்ணி ஃபியூச்சரில் இன்னும் பெட்டரான விளாக்ஸை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக லெஃப்ட் சைடில் டாப் அண்ட் பாட்டமில் இருந்த என்னோட விஸ்டம் டூத்தை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பல் எடுத்து கரெக்டாக 1 hour டைமுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னாங்க. ஸோ வர வழியில் ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கெல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிக்கலான்னுட்டு. அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு 1 weekக்கு டேப்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3-4 days விட்டு வந்தீங்கன்னா ஹீல் ஆயிருந்ததுன்னா நம்ம ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. இதுதான் அன்றைக்கி என்னோட நைட் சாப்பாடு. நைட் வந்து இட்லி சட்னி வச்சுருந்தாங்க பிஜியில். ஸோ நான் இட்லி தயிரை எடுத்து இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி அரைச்சி குடிச்சிட்டேன். நான் எப்படி கஷ்டப்பட்டுன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பேசுனேன். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. கல் நஞ்சக்காரங்க. இது சண்டே மார்னிங். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் தான் வச்சுருந்தாங்க. நம்மளால் அதை மாதிரி சாப்பிட முடியாதுன்னு வாங்கி வச்சுருந்த ஃப்ரூட்டை ஜூஸாக போட்டு குடிச்சிட்டு கோல்ட் பேக் ஒத்தரம் கொடுக்க சொன்னாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக 1 hour ஒன்ஸ் இதை கொடுத்துட்டே இருக்க சொன்னாங்க. ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 times ஓகே. பட் போக போக ஐயையோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்ற மாதிரி இருந்தது.